அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 19, 20, 21 இந்த 3 தினங்களுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். முதல் வினா, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வினய் குவாத்ரா அப்படிங்கிறவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. வினய் குவாத்ரா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த தகவலை மத்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளராக இவர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அடுத்த வினா, சுதந்திரத்திற்கு போராடியவர்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கும் நாடு எது? சுதந்திரத்திற்கு போராடியவர்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கும் நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ். ஓகேங்களா? இப்போ அங்கே போராட்டம் நடந்துட்டுருக்கு. 1971 நடைபெற்ற போரில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு 30% கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எதிர்த்து நிறைய பேர் போராடினாங்க. ஸோ 2019 ஆண்டு அங்கே ரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி கொண்டு வந்தாங்க. உயர்நீதிமன்றம் திருப்பி கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ போராட்டம் வெடித்ததால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு என்ன தேதி, ஜூலை 21 இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது, சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த தமிழக அரசு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கி உள்ளது? சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த தமிழக அரசு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியிருக்கு அப்படின்னா 21 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் ஜூலை 19 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அம்மா உணவகங்களை ஆய்வு செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய உபகரணங்கள் வாங்க, கட்டிடங்களை மேம்படுத்துறதுக்காக இந்த தொகை அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. செம்பு ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொற்பனைக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? செம்பு ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொற்பனைக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில். ஸோ அங்கே 2ஆம் கட்ட அகழ்வாய்வு ஜூன் 18 முதல்வர் தொடங்கி வச்சார். தமிழகத்தில் நிறைய இடங்களில் 2ஆம் கட்ட அகழ்வாய்வுக்கு ஜூன் 18 முதல்வர் தொடங்கி வச்சார். ஸோ அங்கே இப்போ இந்த செம்பு ஆணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற அஞ்சனக்கோல் எனப்படும் மைத்தீட்டும் குச்சி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நீதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெறவுள்ளது? நீதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா டெல்லியில் நடக்க போகுது. ஜூலை 27 தமிழக சார்பில் முதல்வர் கலந்துக்கிறார். இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற உள்ள உலக பாரம்பரிய குழு கூட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற உள்ள உலக பாரம்பரிய குழு கூட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21 தொடங்கப்பட இருக்கு. தில்லி பாரத் மண்டபத்தில் நடக்க போகுது. இதனுடைய 46வது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய குழுவினரால் உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படிங்கிறது நிர்வகிக்கப்படுது. ஓகேங்களா? உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற வேண்டிய தலங்களை இந்த குழு தான் தீர்மானிக்குது. இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.